எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மேடம் ஒரு கதை எழுதியிருந்தாங்க. படிச்சு பாருங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அந்த கதையை சொல்லலாம்னு பாருங்க. ஒரு ஒரு நண்பர்கள் கூட்டம். அதுல ஒரு நண்பனுக்கு திருமணம் முடிவாயிருக்கு, கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பேச்சுலர் பார்ட்டி மாதிரி அவன் ஒரு பார்ட்டிக்கு இப்ப எல்லா நண்பரும் போன் பேசி ஒரு இடத்துல சந்திச்சு இதெல்லாம் அடிக்காங்க, சரக்குலாம் அடிக்காங்க. சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது போதை ஆயிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கல்யாணம் ஆன அப்புறம் நீ என்னடா பண்ணுவ, உனக்கு என்னடா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஒரு நண்பன் இந்த கல்யாணம் ஆக போற நண்பன் கேட்கறான். ஆமா மாப்பிள்ள, ஒண்ணுமே இல்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படிங்கிறான். சரி, ஓகே, அதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பன் ஒரு விபச்சார புரோக்கர்ட்ட போன் பண்ணி ஒரு ஒரு பெண்ணை அரேஞ்ச் பண்ணி ரூம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிடுறாங்க. அந்த நண்பனை எல்லா நண்பர்களும் சேர்ந்து கொண்டு போய் அங்க கொண்டு விட்டுறாங்க. கடைசியில் அவன் என்ன பண்றான்னா, அவனுக்கு ரொம்ப இது மேல ஒரு பயம் இல்ல மாப்பிள்ள, நான் போகல, எனக்கு பயமா இருக்கு, எதுவும் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு அவன் அவாய்ட் பண்ணிட்டு போயிடறான். இது இப்போ அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆன உடனே அந்த புரோக்கர் என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணு லாட்ஜில் காத்துட்டு இருக்காங்க, இன்னும் உங்க கிளைண்ட் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு நண்பன், முக்கியமான ஒரு நண்பன், அவன் அந்த கதையோட ஹீரோ, சந்தோஷம் சொல்லிட்டு அவன் சரி ஓகே நான் நான் போறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்ஜிக்கு போறான். போய் அந்த பொண்ணை பாக்குறான். அந்த அறையில காத்திருக்கு. பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ரிசீவ் பண்ணிட்டு உள்ள பேசிட்டு இருக்காங்க. ஏமா, நான் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு புக் பண்ண நபர் நான் கிடையாது. அவர் என் நண்பர் தான், அவர் வரல. அதனால நான் நீங்க உங்க வேலையில ஏமாற்றம் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். புக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். அதனால நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஆனால் ஆள் கிடையாது. நல்லா ஜஸ்ட் இன்னைக்கு நீங்க இந்த அறையில நீங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணுகிட்ட சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்கறான். சாப்பிடல சார் அப்படின்னு. கீழே போய் டிஃபன்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணை இனி சாப்பிட்டுட்டு இந்த அறையில ஓய்வு எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் வெளியில இதுல ரிசப்ஷன்ல படுத்து உறங்குறான். அந்த பொண்ணும் அறையில உறங்குது, நல்லா ரெஸ்ட் எடுக்குது. இதுக்கு இடையில அந்த பொண்ணோட மகள் போன் பண்ணி, அம்மா நாளைக்கு வரும்போது ஸ்கூல் புத்தகம்லாம் வாங்கிட்டு வந்துருமா அப்படின்னு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டான். கண்டிப்பா நான் வந்துடுறேன்டா, நீ காலையில வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த போன்ல அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இரவு அந்த பொண்ணு நல்ல ஒரு நிம்மதியான உறக்கத்தோட அந்த இரவு முடிஞ்சிருக்கு. இவரும் அந்த ரிசப்ஷன் கொடுத்து உறங்கிடுறாரு. இதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த அந்த ரூம் பாய் சொல்றேன், என்ன சார் நீங்க ரூம் புக் பண்ணிட்டு நீங்க இங்க தூங்குறீங்களா அப்படின்னு. இல்ல, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்புறம் விடிஞ்சிருது. விடிஞ்சோடனே இந்த இவர் போறாரு. போயிட்டு அந்த பொண்ணுக்கு பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு, சரிம்மா நீங்க பார்த்து போங்க, எதுவும் ட்ராப் பண்ணணுமா அப்படின்னு. இல்லை சார், நான் போய்க்கிறேன் சார். ஒரு நிமிஷம் சார், நான் எவ்வளோ நான் அந்த மாதிரியான சூழல்ல நான் இருந்திருக்கேன். ஆனா இந்த நாளா என்னால ரொம்ப மறக்கவே முடியாது. இன்னைக்கு நான் நல்லா தூங்கியிருக்கேன், சம்பளத்தோட நான் தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை மாதிரி யாரோ மீட் பண்ணது. பேரை கேட்கறான், சந்தோஷம் சொல்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். கிளம்பும்போது கதவை திறந்து வெளியே போறான். சாரி, உங்க பேரு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. கண்ணகி அப்படின்னு சொல்றான். அதோட கதை முடியும். இது